ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஷோபனா. இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை ஈவினிங்லேருந்து புதன்கிழமை வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த 2 நாள் எப்படி போயிருக்குன்னு பார்த்துடலாம். நல்லாவே பாப்பா பார்க் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்துட்டு நான் டீ போட்டுக்கிட்டேன். 3 பிள்ளைங்களுக்கும் ஆற்றி கொடுத்துட்டு நானும் டீயை குடிச்சிட்டு பார்க் கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பார்க் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. சரி நடந்து போகிற தூரத்தில் தான், அப்படியே நடந்து 3 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டேன். பாப்பா இப்போனா என்கிட்ட வரதே இல்லை. அவங்க அக்கா அண்ணன் கூடவே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கா. ஃபைனலாக பார்க் வந்தாட்டாச்சு. ஊஞ்சலில் தான் பாப்பா எப்போவுமே உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி ஊஞ்சலில் உட்காந்து ஆடிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டுருந்தேன். வாக்கிங் போயிட்டுருக்கும்போது தான் மயில் வந்துச்சு. அப்படியே கிட்டக்கு போயிட்டு இருந்துச்சு. அதையும் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட விளையாட வச்சுக்கிட்டு இருந்தேன். பாப்பா இந்த ஃபஸ்ட் டைம் தான் இந்த சர்க்கஸில் சறுக்க போகுது. எப்போவுமே வந்தால் ஊஞ்சல்லே தான் உட்காந்துரும். இன்றைக்கி பிள்ளைங்களாம் ஏறவும் அதுவும் ஏறேன்னு சொல்லிட்டு ஏறிச்சு. அப்படியே பயந்துக்கிட்டே இறங்கினா அதுக்கப்புறம் 2 வாட்டி ஏறவும் அதுக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா சர்க்கஸ்லேயுமே ஏறி விளாண்டுருச்சுங்க. டைம் ஒரு 7 o'clock மேலே ஆகிடுச்சு. நம்ம 6 o'clock வந்தோம். 7 1 hour விளாண்டது போதும்னு சொல்லிட்டு இருட்டும் ஆகிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே நைட் டின்னர் செய்ய ஆரம்பித்தாச்சு. நைட் டின்னருக்கு மாவு இருந்துச்சு. சரி தோசை ஊற்றிக்கலாம். தக்காளி 3 கிலோ 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி தக்காளி சட்னின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதை தான் பண்ண போகிறேன். தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு ஏற்ப வரமிளகா போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வதங்கினதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். தோசை கல்லை வச்சுட்டேன். அப்போ தான் தம்பி சித்தி நான் உங்களுக்கு தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஊற்றுன்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்ற போகிறேன். அழகாக மாவெல்லாம் கீழே வடியாத மாதிரி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக குட்டியாக ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். இதை நீங்கள் தான் சாப்பிட்ணுன்னு வேறு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா சரி ஓகே நானே சாப்பிட்றேன்னு சட்னியை அரைச்சிட்டு கையோட தோசையும் நானே திருப்பிடுவேன்னு சொன்னால் சரின்னு திருப்பி போட்டு பிளேட்டில் வச்சு கொடுத்தேன். நானே சாப்பிட்டேன். நைட் சாப்பாடை சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதையும் கையோட வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். காலையில் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமைன்றனால சந்தையில் போய் கொஞ்சம் காய் நான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கையோடு எடுத்து வச்சுட்டேன். காய் கட் பண்ணும்போதோ காய் எடுக்கும்போதோ கேரட்டு வெண்டைக்காய் 2ல் ஏதாவது ஒன்று பாப்பா எடுத்து சாப்பிட்ருவான். அதே மாதிரி கேரட்டு கேட்டிருந்தா வெண்டைக்காய் வேணும்னு வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்டுட்டா. எல்லா காயுமே கவரில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே தூங்க போயாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். காலையில் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் டைம் கூட ஆயிடுச்சு. டைம் ஒரு 7:30 ஆயிடுச்சு. பாப்பா எந்திரிக்கும் போதே பால் வேணும்னு கேட்டால். டெய்லியும் கேட்க மாட்டேன். எனக்காச்சும் கேட்டானா ஆற்றி கொடுப்பேன். அதே மாதிரி பால் கேட்டிருந்தேன். அவளுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு எனக்கு டீயை போட்டுக்கிட்டேன். 2 பேருக்கு குடித்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு தம்பி பணியாரம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டிருந்தேன். சரி பணியாரம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இட்லி மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அதிலே கார பணியாரம் மாதிரி வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகானா போட்டு பண்ண போகிறேன். இட்லி மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயமும் கேரட்டு பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேரட் மட்டும் துருவி சீசி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு கடாயில் கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக வதங்கினா போதும். மாவோடு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பணியார சட்டையில் ஊற்றி பணியாரம் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. கரப்பாம்பூச்சிக்கு மருந்து அடிக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. யாருமே வரலை. இன்றைக்கி சடனாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. சரி அவங்களே விட வேணாமேன்னு சொல்லிவிட்டு இந்த அண்ணனே மருந்து அடிக்க சொல்லிட்டோம். பணியாரம் 2 ஈடு தான் ஊற்றிட்டு இருந்தேன். உடனே கிச்சனை க்ளீன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஒவ்வொரு பொருளாக எடுத்து கொடுத்தேன். பாப்பா கொண்டு போய் பின்னாடி அடுக்கி வச்சுட்டா. 10 நிமிஷத்தில் கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. கரெக்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிருந்தேன். அந்த அண்ணன் வந்திருந்தாங்க. சிங்க்கு ஓட்டையில் அதுக்கப்புறமா கீழே உள்ளது சிலிண்டரை வைக்கிற இடம் அதில் பூராமே கரப்பாம்பூச்சி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த இடத்த கேட்டு எல்லாத்தையுமே அடித்து கொடுத்துட்டாங்க. கரப்பாம்பூச்சிக்கு மருந்து அடித்தோம்னா ஒரு ½ day ஆச்சு எந்த புழங்காமல் கழுவாமல் இருந்தோம்னா அப்போ தான் அது நல்லா எஃபெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கேஸ் ஃபுல்லாமே நமக்கு அடித்து கொடுத்துட்டானா மத்தியானம் நம்மளால் சமைக்கவே முடியாது. க்ளீனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடித்து பிரயோஜனமே இல்லைன்னு. அதனால் எந்த ஒரு ஒர்க்குமே நான் பண்ணலை.
எந்தெந்த இடத்துல கரப்பான்பூச்சி வருமோ அந்த இடத்த பூரா சொல்லிட்டோம். அதே மாதிரி அடித்து கொடுத்துட்டாங்க. அடித்து முடித்து அரை மணி நேரம் கூட இல்லை, 15 மினிட்ஸில் எல்லா கரப்பான்பூச்சி வெளியில் வந்து மயங்கிடுச்சு. எல்லா கரப்பான்பூச்சியும் அடிக்க வெளியில் மயங்கி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கரப்பான்பூச்சி இருக்குன்னு. இந்த கரப்பான்பூச்சி மருந்து அடித்தாலே எறும்பு பல்லியெல்லாம் செத்துருன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதுவுமே எல்லாமே க்ளீனாக ஆகிடுச்சு. இந்த டே இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல, தலைகெல்லாம் மாறி போயிடுச்சு. சமைக்கல் வேறு எதுவுமே இல்லைன்னு பிள்ளைங்களோட உட்காந்து ஜாலியாக பேசி விளாண்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வரப்போ பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெஜ்ஜு தான் கேட்டிருந்தோம், அவங்க நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சூப்பராக சிக்கன் பிரியாணியே சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் ஒன்று நினச்சேன், அது ஒன்று நடந்துடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.